ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விளாக் தான். என்ன அப்படின்னா, ஊர் போயிருந்தோம். ஆக்சுவலாக என்னதான் நம்ம வந்துட்டு வெளியே சிட்டியில் இருந்தாலுமே ஊர் சைடில் போயிட்டு அங்கே இருக்கிற ஃபீலே வந்து வேறு தான். ஊர் போயிருந்தப்போ நல்லா தசரா லீவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சரி அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, மாதமே ஆயிடுச்சு. ஸோ அப்படியே போயிருந்தோம். தோட்டத்தில் வந்து உள்ளே போன உடனே அந்த என்ட்ரன்ஸ்லாம் ஃபுல்லாக மாமரம் நிற்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பழம்லாம் கொடுக்கும். முன்னாடி ஆக்சுவலாக சின்ன குழந்தைங்களாம் இருக்குன்றப்பெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வீக்கெண்ட் ஆனால் இங்கே வந்துடுறது. நல்லா பழம்லாம் பறிச்சுட்டு அப்படி நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு தொட்டிலெல்லாம் குளித்து அப்படி என்ஜாய் பண்ணுவோம். வில்லேஜ் லைஃப் ஸ்டைலே ஒரு சூப்பரான ஒன்று தான். ஆக்சுவலாக இந்த ரூம் எல்லாமே வந்துட்டு நாங்கள் சின்ன வயசு அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸ் வந்து இல்லை. எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களுக்குன்னு வேறு ஒரு தொழில் போயிட்டாங்க. ஸோ இது அவ்வளோவா பார்க்குறதுக்கு வந்துட்டு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் வந்துட்டு ஓடி ஆடி விளாண்ட இடம். நான் பார்க்குறப்போ அப்படியே ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி பேக் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் நிறைய மரம் இருந்தது முன்னாடி. இப்போ அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா இதை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு பெருசாக ஆள் கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக மாமரம் இருக்கும். அங்கங்கே திண்டு மாதிரி கட்டி விட்ருக்கும். நல்லா குளிச்சுட்டு அப்படி சாப்பாடெலாம் செஞ்சு அது மேலே வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் மேலே ஃபுல்லாக நிறையா வந்துட்டு தென்னை மரம் இருக்கும். அதாவது இங்கெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஒரு இளநியே 50 100ன்னு வாங்கி சாப்பிட்றாங்கலாம், ஃப்ரீயாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அப்படி கொஞ்சமாக சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி விளாண்டுட்டு அப்படியே அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய குட்டி குட்டியாக வந்துட்டு நெல்லிக்காய் மரம், அதுக்கப்புறமா நிறைய மரங்கள்லாம் நிறையா உண்டு. பனைமரம், அதுக்கப்புறமா கொய்யா அப்படி நிறையவே இருக்கும். ஆனால் அவ்வளோவெல்லாம் சுற்றி பார்த்து என்னால் ஆக்சுவலாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இங்கேயே ஸ்டே பண்ணி இங்கே தான் வளர்ந்த ஸ்டேஜில் அப்போ இருந்த வீடு தான் இன்னும் இருக்குது. நம்ம போய் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோலாம் மோசமாக இல்லை. ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு இங்கே இல்லை. நிறையா விளாடுறதுக்கான அந்த இதெல்லாம் இருக்குல்ல, தெரியுது அவங்களுக்கு. அதெல்லாம் அப்போவுமே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேயே அதெல்லாம் உண்டு. ஸோ இதெல்லாம் நாங்கள் நல்லா விளாண்ட தாத்தா பாட்டி எல்லாரோடையும் சேர்ந்து இப்போ பார்க்கும்போது அந்த மெமரிஸ்லாம் சரி மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் உள்ளே வரும்போதே இங்கே வந்துட்டு 2 பேர் அப்படி என்னை பார்த்து குலைச்சிட்டே இருந்தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஓரமாக ஆக்சுவலாக அந்த 2 தென்னை மரத்துக்கு இடையில ஒரு 2 பேர் இருப்பான். தோட்டத்து சைடில் வில்லேஜ் பக்கம் மேக்ஸிமம் நாய் வந்து நிறையாவே வளர்ப்பாங்க. எவ்வளோ நாய் போட்டாலுமே அது வந்து பத்தாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். நானும் அதே மாதிரி உள்ளே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். ஒரு 2 பேர் வந்து என்னை பார்த்ததுலேருந்து அப்படியே குலைச்சிட்டே இருந்தானுங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. எங்கே நம்மளை வந்து எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் ரொம்ப தூரமாக இருந்து அது என்னை பார்த்து வந்து குலைச்சிட்டே இருந்தது. அதனால் என்னால் ரொம்ப பக்கத்தில் போக முடியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து. ஸோ நமக்குமே ஒரு பயம்தான். என்ன தான் நம்ம பிறந்து வளர்ந்த இடமா இருந்தால் கூட அது கடிச்சிருமோ அப்படிங்கிற பயம் இருந்தது. தெரியுதா அவங்களுக்கு அந்த 2 நாய் இருக்குதா? இவன் 2 பேர் தான் என்னை பார்த்து குலைச்சிட்டே இருந்தான். ஆனாலும் பக்கத்தில் வர்றதுக்கு ஒரு பயம். அந்த டிஸ்டன்ஸில் தான் அவன் இருந்தான், என்னோடய டிஸ்டன்ஸில் தான் நான் இருந்தேன். தெரியுதா? பார்த்துட்டே இருந்தான், யாருடா வந்திருக்கா அப்படின்னு. கண்டினியூஸாக அதை வந்து குலைச்சிட்டே இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி மாதிரி தானே. யார் வந்தாலும் நமக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி தானே. ஸோ நல்லா தான் இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கெல்லாம் சுற்றி விளாண்டுட்டு நம்மளோட ஓல்டு மெமரிஸ்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இது வந்து நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் அதாவது ஜாம் போடுவோம்ல, அந்த ஜாம் நெல்லிக்காய் மரம். ஆனால் இது இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். மரம் மட்டும்தான் நின்றுது. அங்கே பெருசாக எதுவுமே இல்லை பார்க்குறதுக்கு. சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். 2 3 மரம் நிற்குது. இந்த இங்கேயும் ஒன்று இருந்தது. இதுலேயுமே மேக்ஸிமம் அந்த நெல்லிக்காய் பழம் அப்படி காய் பழம் கொஞ்சம் பழுத்தது மாதிரி எதுவுமே இல்லை. கீழேயுமே விழுந்த மாதிரியே இல்லை. சும்மா 2 3 அங்கங்கே மரம் மட்டும் நின்றுது. எனக்கு தெரிஞ்சு சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது நல்லா இருக்கும்ல. இந்த நெல்லிக்காய்லாம் எத்தனை பேர் நம்ம அந்த சீனி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நெல்லிக்காய் ஜாம் எல்லாம் போட்டு அந்த ரெட் கலரில் சாப்பிட்ருப்போம்ல. உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வந்துட்டு நீங்களுமே இந்த மாதிரி நிறையா அந்த ஜாமெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது தென்னை மரம்னு நினைக்கிறேன். தென்னை மரமா இல்லை பனங்காவா, அதாவது அந்த பொங்கல் டைம்லாம் எடுப்போம், கிழங்கு எடுப்போம்ல, அதுக்கு மூடி, அதாவது எப்படி சொல்ல, பனங்காவோட இதெல்லாம் எடுத்து மூடி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல.
இது என்னது அப்படின்னா பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல, நம்ம அதாவது ஜூஸ் போட்டு குடிப்போம் வெயிட் லாஸ்க்கு, ஹேருக்கெல்லாம் போட்டு குடிப்போம்ல, அந்த நெல்லிக்காயோட மரம் தான் அது. இதுவுமே சீசன்லாம் இல்ல. ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா கீழலாம் லைட்டா விழுந்திருந்தது. அப்புறம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தா, ஆக்சுவலா இது வந்து தொட்டி. நல்லா பெரிய தொட்டியா இருக்கும். இது எப்பவுமே ஒயிட் வாஷ்லாம் பண்ணாம போட்டுருக்காங்க. முன்னாடி ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப போய் குளிச்சுட்டு அங்கேயே விளையாடுறது நல்லாயிருக்கும். அப்படியே தோட்டத்த விட்டு கொஞ்சம் ஆப்போசிட்ல வெளிய வந்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய குளம் அது. இந்த குளம் ரொம்ப பெருசு. திருச்செந்தூர்லேருந்து அதான் அங்கேருந்து நல்லா ரொம்ப தூரத்துக்கு டிஸ்டன்ஸாவே வரும். ரொம்ப பெரிய குளம். அது நம்ம யாராவது உள்ள விழுந்து கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். கண்டுலாம் பிடிக்க முடியாது. கொஞ்சம் ஆழமா தான் இருக்கும். கொஞ்சம் அப்படி கரையோரம் நம்ம நின்னுக்கலாம் அவ்வளோதான். உள்ள போக முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க யாருமே பக்கத்துல நின்னு குளிச்ச மாதிரி இல்ல. ஒருவேளை இது நல்ல மத்தியான டைம். அதனால யாரும் இல்லையா என்னன்னு தெரியல. ஆனா செம்ம பெருசுங்க. இங்கேருந்து அங்க வரைக்கும் இருந்தது. இந்த குளத்துல வந்துட்டு மீன்லாம் பிடிப்பாங்க. அதாவது அந்த சீசன் போயிட்டு நல்லா தண்ணி வத்திடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேஜ்ல மீன்லாம் பிடிப்பாங்க. அத நாங்களுமே வந்து பிடிச்சிருக்கோம் முன்னாடி. அப்புறம் வந்து ஏலம்லாம் விடுவாங்கல்ல, அதெல்லாம் இங்க தான் நடக்கும். நல்லா தண்ணி இருந்தது. அப்படியே பார்த்து கொஞ்ச நேரம் நல்லா விளாண்டுட்டு, அப்படியே ஜாலியா சுத்திட்டு வந்தோம். எவ்வளோதான் நம்ம வந்துட்டு கடல்ல அந்த அலைலாம் வந்து மோதி அது கூட நம்ம விளாண்டாலுமே, இது ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் தான். கால் வச்சுட்டு அந்த தண்ணி வந்து இதுவுமே அந்த கடல்ல அடிக்கிற அலை மாதிரியே வந்துட்டு வந்துட்டு போச்சு. கொஞ்ச நேரம் விளாட்றதுக்கு ஜாலியா இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஆக்சுவலா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளாண்டுருப்போம்ல, அந்த சுட்டி பிடிக்கிறது, அப்புறம் இந்த பல்லாங்குழி அதெல்லாம் விளாடும்போது, அந்த குழிக்குள்ள இருக்கிற கவுண்டிங்க்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி விளாண்டுருப்போம். நிறைய விளாண்டுருப்போம். 5, 3, 4 அப்படி இல்லை பழம், காய் அப்படிலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்பலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருக்கிற அந்த மெமரிஸ் எல்லாம் வந்தது. இப்போலாம் அந்த மாதிரி விளாடுறதுக்கான இதுவே கிடைக்கல. தண்ணிலாம் வந்து உள்ளே தள்ளி போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் வெளியே இருக்கிற இடம்லாம் வந்துட்டு தண்ணி அதிகமாக இருந்த மாதிரி இல்லை. ஒருவேளை குளம் நிறைஞ்சுதுன்னா இந்த மாதிரி வெளியே ரோடு வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அங்கங்கே புல்லெல்லாம் வந்துட்டு காஞ்சு போய் நின்னுது. அந்த சைடில் இருக்கிற எல்லாருமே மாடெல்லாம் மேய விட்டுருந்தாங்க. தண்ணி தாகமாக இருந்ததுன்னா அதுலேயே அது குடிச்சிட்டு பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டு நிற்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய மாடு இருந்தது. மேக்ஸிமம் வில்லேஜ் சைடில் எல்லார் வீட்லேயுமே மாடு இருக்கும். இதுவும் அது மாதிரி தான் இருந்தது. நிறைய இருந்துச்சு அங்கங்கே. நானும் அப்படி பார்த்துட்டு வந்தேன். வெளியே இருந்து பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் தோட்டம் ஒரு அழகாக இருந்துச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப்பில் இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் அப்படியே போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படி நல்லா குளிச்சுட்டு அங்கேயே உட்காந்து அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வந்தோம். எவ்வளோ தான் பசியெல்லாம் இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலுமே அந்த தோட்டத்தில் அந்த சைடில் உட்காந்து சாப்பிடும்போது வெறும் சாப்பாடை கொடுத்தாலுமே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.